வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு நீங்கள் 100% வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு 3 நம்பர் ஃபுல் வின்னிங் எடுக்கவும் இந்த ஒரு மெத்தேடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறது அப்படின்னு தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சும் நம்ம அடுத்த நாள் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைடு, அந்த வெப்சைடுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, இந்த 2 ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்தே நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வந்துடும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 10:30 மணி ரிசல்ட்லேருந்து தொடர்ந்து 2 நாள் வரல. பார்த்திங்கன்னா நமக்கு 11ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு 10:30 மணி ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களுமே கரெக்டாக அன்னன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் சொல்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 1:30 மணிக்கு வந்திருந்த ரிசல்ட்டு 973. இதில் பார்த்திங்கன்னா சி போர்டிலே நமக்கு 3ங்கிறது வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு வெப்சைட்லேயே ஆல் போர்டு நம்பரும் ரெகுலராக 2 நம்பர் கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 மணிக்கு நமக்கு 1ம் 5ம் கொடுத்துருந்தாங்க. 5ங்கிறது 2 போர்டு பாஸ் ஆயிருந்துச்சு. ஏ போர்டுலேயும் பாஸ் ஆயிருச்சு, பி போர்டுலேயும் பாஸ் ஆயிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தேடில் இருந்தே நமக்கு இன்றைக்கி ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருச்சு. வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். இதை கரெக்டாக பயன்படுத்தினா தொடர்ந்து ரெகுலராக எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கலாம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கேரளா லாட்ரி டியர் கேமு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. பார்த்திங்கன்னா 80 98 88 35 10 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. கேரளா லாட்ரி டியர் கேமு டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் அதே மாதிரி உங்களுக்கு பக்காவாக பார்த்திங்கன்னா 1/2 hour 1 hourக்குள்ளே எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. விருப்பப்படுற நம்பர்கள் புக் பண்ணிக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது இதில் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸ் 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, இதெல்லாம் மேட்ச் பண்ணி நமக்கு 3 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. பார்த்திங்கன்னா ஜாக்பாட் ரிசல்ட்டை வச்சு நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மெத்தேடில் தொடர்ந்து வின்னிங் கிடச்சிருக்கு. நிறைய நம்பர்கள் இந்த மெத்தேடை வச்சு வின்னிங் எடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 மணிக்கு நமக்கு மிஸ்ஸின் நம்பர் வந்ததுமே இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய நம்பர்களுக்கு மிஸ்ஸின் நம்பர் வந்ததுமே எந்த ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்குறது அப்படின்னு தெரியாத நம்பர்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்காங்க. கரெக்டாக 2:30 மணிக்கு இந்த வெப்சைட்டில் ரிசல்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். மிஸ்ஸின் நம்பர்ஸ் 3/8க்கு ரிசல்ட்டும் இங்கே ஷோவாயிரும். பார்த்திங்கன்னா மிஸ்ஸின் நம்பர்ஸ் பயன்படுத்த விருப்பமுள்ள நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். 3/8க்கு இந்த வெப்சைட்டில் ரிசல்ட்டும் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. கேரளா லாட்ரி டியர் கேமு புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக்கிங் பண்ணிக்காங்க. இப்போது நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு 3 மெத்தேடை வச்சு அடுத்த நாள் நடைபெறக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும். 11ஆம் தேதி 7வது மாதம் 2024
வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ்ஸு ட்ரா வந்து நடைபெறுது. 530வது ட்ராவாக வந்து நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு 3 மெத்தேடில் அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த 3 மெத்தேடையுமே நீங்களே மேட்ச் பண்ணி ரெகுலராக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போது நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி நம்பர் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் போட்டிருக்கேன். பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 7 4 7ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பரும் ஏதாவது ஒரு போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு இந்த மெத்தேடில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்னு பார்க்கையில் 7ஐயும் 4ஐயும் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? 7ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல் போர்டு நம்பர்ஸாக இந்த ஒரு மெத்தேடில் வந்து நமக்கு 100% கிடைக்குதுன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? 7ஐயும் 4ஐயும் ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த மெத்தேடில் கிடச்சிருக்கு. 2 நம்பர் தான் நமக்கு ஆல் போர்டு நம்பர்ஸாக கிடைக்கிது. கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு வின்னிங் நம்பர்ஸ் வந்து கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இன்னொரு மெத்தேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டில் வரக்கூடிய நம்பர் 4 8ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வரக்கூடிய 2 நம்பரையுமே நம்ம எடுத்துக்கணும். அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த மெத்தேடில் என்ன கிடச்சிச்சு? 4ம் 7ம் கிடச்சிச்சு. இப்போது எடுத்திருக்க மெத்தேடில் 4ம் 8ம் கிடைக்கிது. சரிங்களா? அப்போது வந்து நமக்கு என்ன நம்பர் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம 4ஐயும் 8ஐயும் இந்த மெத்தேடில் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த மெத்தேடு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அந்த மெத்தேடை பயன்படுத்திக்கலாம். இது வந்து நம்ம ரெகுலராக இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் தான். அதே மாதிரி நம்ம எதனால் இந்த மெத்தேடில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கையில் வந்து நிறைய நம்பர்கள் வந்து நிறைய மெத்தேடு வச்சுருப்பீங்க. இப்போது நான் கொடுக்கக்கூடிய மெத்தேடு ஒவ்வொரு நம்பர்களுக்கு 4ஆம் நம்பர் வந்திருக்கும். இன்னொரு நம்பர்களுக்கு 8 வந்திருக்கும். சரிங்களா? அப்போது 4ஆம் நம்பர் கணக்கில் வர்றவங்க உங்களுடைய கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணியும் ஆல் போர்டும் பாக்ஸ் நம்பர்ஸாக மட்டுமே இந்த ட்ராவுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஆல் போர்டு வந்து இந்த ஒரு மெத்தேடெல்லாம் நம்ம பயன்படுத்தி பார்க்கையில் நமக்கு 2 மெத்தேடில் வந்து 4ம் 7ம் கிடச்சிருக்கு. ஒரே மெத்தேடில் மட்டும் 8ங்கிறது கிடச்சிருக்கு. ஆப்போசிட் எண்ணில் வந்து நமக்கு 8 மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து ஒரே நம்பர் 8ங்கிறது நம்ம ஒரே நம்பராக கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும், கெஸ்ஸிங்லேயும் 8 தான் எடுத்திருக்கோம். நான் வேறு நம்பர்லாம் கொடுக்கல. ஒரே நம்பர் தான் ஆல் போர்டு வந்து என்னையுடைய கெஸ்ஸிங்கில் நான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு 8 தான் வரணும். ஆல் போர்டு சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி நம்ம 7ஐயும் 4ஐயும் மேட்ச் பண்ணி பாட்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய பாட்ஸ் நம்பர்ஸ் பாருங்கள். சரிங்களா? பாட்ஸில் வந்து நீங்கள் 748ங்கிறத பாட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்ஸில் நான் வந்து எடுத்திருக்கேன். பாட்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து எடுத்திருக்கேன். பாட்ஸில் வந்து நான் 2 நம்பர் தாங்க எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்லாம் கொண்டு வரல. 2 நம்பர் தான். 748 408 பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல் போர்டு சிங்கிள் ஷாட்டில் 8ங்கிறது எடுத்திருக்கோம். அதே மாதிரி நமக்கு எந்த ஃபார்முலாவில் எந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்குதுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடு நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. கேரளா லாட்ரி டியர் கேமு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா 80 98 88 35 10 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக்கிங் பண்ணிக்காங்க. புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க.
கேரளா லாட்ரி டியர் கேமு ரெகுலராகவே புக்கிங் இருக்குது. புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே ரெகுலராக புக்கிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து பாக்ஸ் நம்பர்லையும் ஆல் போர்டு நம்பர்ஸ்லேயும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் கொடுத்துருக்கி. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.